ஜூலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19 மே 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் தினமணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு கடன் உதவி IMF நிபந்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னா 50 நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்காங்கங்க. இவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு, பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு புதுசாக 11 நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 3 இது ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து வேர்ல்டு பேங்க்கு, இன்னொன்று ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, இன்னொன்று IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நிதியம். சரியா? இப்போது இந்த வேர்ல்டு பேங்க்கு வந்து எதுக்கு கடன் தருவாங்க அப்படின்னா, சமூக நீதி சார்ந்த பிரச்சனை, இல்லாட்டி ஒரு கிராமத்தை வந்து மேம்படுத்தணும், இல்லை ஒரு பொது சொத்துக்களை வந்து மேம்படுத்தணும். இப்போ ஏதாச்சும் காடுகள் இந்த மாதிரி அழிவுற நிலைமையில இருக்குது, அதை மேம்படுத்தணும் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து கடன் தருவாங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ கடன் தருவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நாட்டில் ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பெரிய பெரிய பில்டிங் கட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் வரக்கூடிய ட்ரெயின், சரிங்களா, அதாவது நம்ம மெட்ரோ ட்ரெயின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மதுரையில் வரக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் யாரோட ஹெல்ப்பில் நடக்க போகுதுன்னா ஜப்பான் ப்ளஸ் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட டெவலப்மெண்ட்டில் தான் நடக்க போகுது. சரி, அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த நாடு ரொம்ப அதிகமாக கடனில் இருக்கோ அந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கறது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி. சரியா? அந்நிய செலாவணி எந்த நாட்டுகளை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து டாலர்ஸில் கடன் கொடுத்துட்டு ப்ளஸ் பின்னாடி வசூல் பண்ணிக்கிறது தான் இந்த IMFோட முக்கியமான வேலை. சரியா? இவங்களோட மெயின் நோக்கமே வந்துட்டு அதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து நம்ம தெரியும் 1991 தான் LPG கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா IMF வந்து நாங்கள் ஃபண்டு தர்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பயே வந்துட்டு இந்தியா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்களே பார்த்துக்குறோம் எங்கள் கொள்கைகள் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வேலை IMF வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்குறப்ப அவங்க சொல்கிறத தான் வந்து கேட்கணும் இந்த நாடுகள். அப்போ தான் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து கடன் தருவாங்க. ஏன்னா அவங்க வசூல் பண்ணணும்ல திரும்ப வட்டியோட. அப்போ வந்து ஒரு நாட்டோட உள் விஷயத்தில் வந்து மெயினாக வந்து தலையிடுவாங்க இந்த IMF. முக்கியமாக சாரிங்க, எந்தெந்த திட்டங்கள் தீட்டணும் எல்லாமே வந்து அரசு முடிவு பண்ண முடியாது, IMFகிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்போ கடை வாங்க போகிறாங்க. அதுக்கு தான் இந்த நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. சரியா? சரி, அடுத்தது இந்ததுங்க, தொழில்நுட்ப கோளாறு இலக்கை எட்டாத PSLV C61. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவோட 101வது லான்ச்சு தான் இந்த PSLV C61. இது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நிலையை விடுவிக்கும் போது, அதாவது ஒவ்வொரு நிலையாக வந்து விடுவிப்பாங்க இல்லைங்களா, அதில் இந்த 3ஆம் நிலை விடுவிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் வந்து தெரிவிச்சிருக்காரு. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த பாருங்கள், நம்மளுக்கு பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லிட்டே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த பேரிடர் மேலாண்மை சார்ந்து மெயினாக தீ விபத்துகள் ஒரு முக்கியமானதாக நம்மளுக்கு கருதப்படும். சரியா? அதாவது ஹைதராபாத்தில் வந்து சார்மினார் கிட்டக்க இருக்க ஒரு 2 மாடி கட்டடத்தில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தீ விபத்தை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மூச்சு திணறல் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஏன்னா தீ விபத்தில் காயமடைகிறவங்க விட தீ எரியும் போது அந்த கரும்புகை எழும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாக பரவிடும். ஸோ அதனால மூச்சு திணறலில் தான் நிறையா பேர் வந்து இறந்து போவாங்க. சரி, அப்போது தீ விபத்தை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல். அதே மாதிரி வெள்ள பாதிப்பை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னா நிலச்சரிவு. இது வந்து நம்ம 11th ஜாகிரஃபி புக்கில் இருக்கும். இப்போ நான் 2வது சொன்ன டேட்டா. சரி, அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தது முக்கியங்க, என்னென்னா அதாவது அமெரிக்காவில் வந்து சம்பாரித்து சொந்த நாட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நாடு அறிவிச்சிச்சின்னு கேட்கலாம், இல்லை எத்தனை சதவீதம் வரி வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா
நம்ம சேனலோட முதல் கட்டமைப்பு ஸ்டாண்டு வந்து வந்துருச்சு. அதனால நல்லபடியாக எனக்கு ஓரளவு கிளாரிட்டியாக இருக்கும். ரைட்டுங்க. இந்த இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சலங்கை நாதம், சரியா, சலங்கை நாதம் சொல்லிட்டு ஒரு விழா நடந்துச்சு. எங்கே அப்படின்னா தஞ்சாவூரில், சரியா. சலங்கை நாதம் விழான்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து கலை வல்லுநர்கள் எல்லாமே வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க, சரிங்களா. அதாவது நம்ம பாரம்பரிய கலை சார்ந்தவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து ஆளுநர் பேசியிருக்காரு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சலங்கை நாதம் அப்படின்ற விழா எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா தஞ்சாவூரில் நடைபெற்றுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றிய அரசு சார்பாக நடைபெற்றுச்சு. அடுத்து பாருங்கள், இந்ததுங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, இருந்தாலும் நம்ம ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னா, கட்டாயம் இல்லை, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது முள்ளிவாய்க்கால் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல், சரியா. முள்ளிவாய்க்கால் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல். ஆக்சுவலாக முள்ளிவாய்க்கால்னா என்னன்னா, இலங்கையில் வந்து எல்டிடிக்கு எதிராக வந்து சண்டை போர் நடக்கும்போது இந்த மே 17, 18, 19 இந்த 3 நாட்கள் மட்டும் ஏறத்தாழ 1.5 லட்சம் ஈழ தமிழர்கள் வந்து இனப்படுகொலை வந்து செய்யப்பட்டாங்க. ஏன் இந்த முள்ளிவாய்க்காலை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து நோ ஃபயர் ஜோனாக அறிவிக்கப்பட்ட ஏரியா. எல்லா மக்களும் வந்து கடைசியாக வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் தான் போய் ஒன்று கூடுனாங்க. ஸோ அந்த சமயம் வந்து இந்த தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு, சரியா. அதாவது எந்த உதவியும் இல்லாமல் ஒரு முப்படைகளை ஒரு கட்டி எழுப்புன தமிழர், சரியா. அவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வீழ்த்த முடியாது, துரோகத்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாவே அதான், தமிழரை வந்து வீழ்த்தினது துரோகத்தால் தான், அது ஒரு தமிழரால் தான், சரியா. தமிழனே வந்து தமிழனை துரோகத்தால் தான் வந்து வீழ்த்த முடியும், வேறு யாரும் வீழ்த்த முடியாது. இதுக்கு மேலே அது பேசுகிறோம்னா ரொம்ப அரசியல் சார்ந்து பேச ஆரம்பிச்சிடுவேன். அதனால் நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்தது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேளாண்மை மீன் வளத்தில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வேளாண்மை, பால் வளம், மீன் வளம், இந்த 3 துறைகள்லையும் வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதா தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேழ்விறகு இருக்குது பார்த்தீங்களா, கேழ்வரகு கொய்யா உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அது போக மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியாவிலே வந்து 2வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை, தென்னை உற்பத்தியில் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது, சரியா. ஃபோக்கஸ் பண்ணி கூட காமிக்கிறேன், ரொம்ப முக்கியமானதுங்க, சரியா. வேர்க்கடலை, தென்னை உற்பத்தி திறனில் 3வது இடத்துல இருக்குது, சரியா. அதே மாதிரி கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸில் நான் கொடுத்துட்றேன், சரியா. அது போக உங்களுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புதன்கிழமை மதியம் இல்லாட்டி புதன்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதில் இந்த கலைஞரின் அனைத்து கிராம வளர்ச்சி திட்டத்தை பற்றி கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 பாயிண்ட்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, சரிங்களா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேழ்வரகு கொய்யா இதில் வந்து முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை, தென்னை உற்பத்தி திறனில் 3வது இடத்துல இருக்குது. இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு, சரியா. சரி, ரைட்டு, இருங்க, அடுத்தது பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி, இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி சொல்லியிருக்காரு நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், சரியா. பிரம்மோஸ் ஏவுகணை ரொம்ப முக்கியமாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பயன்படுத்தப்பட்டதுங்க. அதைத்தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, சரியா. அதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் வந்து 300 கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிலம், நீர், வான் இது 3லையுமே வந்து இயக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த துருக்கி கூட இருக்க ஒப்பந்தம் எல்லாத்தையுமே வந்து மும்பை ஐஐடி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதாவது பாகிஸ்தானுக்கு துருக்கியும் அஜர்பைஜானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரப்போ. அதனால் பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட்டுங்க. அடுத்து இந்த இது முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா வந்து போயிருக்காரு. எங்கே போயிருக்காருன்னா உத்தரகாண்ட் மாநிலம் பித்ரோகர் மாவட்டத்தில் உள்ள அதாவது இமயமலை தொடரில் ஆதி கைலாச மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து போய் ராணுவ வீரர்களை சந்திச்சிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆதி கைலாச மலை எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. உத்தரகாண்ட் மாநிலம். சரி, ஆதி கைலாச மலைன்றது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. பித்ரோகர் மாவட்டம் கூட கேட்க மாட்டாங்க, எந்த மாநிலம் தான் கேட்பாங்க, உத்தரகாண்ட் மாநிலம். சரியா? சரி, அடுத்து இந்தது ரொம்ப மெயினுங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில பொருட்கள் வந்து வங்கதேசத்துலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்தியா வந்து தடை விதிச்சிருக்காங்க. சரியா? முக்கியமாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே எதெல்லாம் தரை வழியாக வருதோ அது எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. 2 துறைமுகம் மூலியமாக தான் இறக்குமதி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா மும்பையிலையும் கொல்கத்தாலையும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக சைனா கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ஓவர் சவுண்டாக இருக்குது. சரியா? இந்தியாவை எதிர்த்து பேசுகிறது, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. முக்கியமாக வந்து அந்த இறக்குமதியை வந்து குறைச்சதுனால இந்தியாவோட ஜவுளித்துறை வந்து அதிகமான வளர்ச்சி அடையும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து எது முக்கியமாக இறக்குமதி பண்ணுறோம் வங்கதேசத்துட்டு இருந்து அப்படின்னா ஆடைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள். இது 3 தான் வந்து வங்கதேசத்துட்டு இருந்து நம்ம அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பொருள். அடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்துச்சுல, அது ஃபைனல் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து ஃபைனல் வந்துருச்சு. யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உள்நாட்டு வீராங்கனை, இத்தாலியோட வீராங்கனை ஜாஸ்மின் பாலினி அவங்க வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரிங்களா? இவங்க தான் அவங்க, ஜாஸ்மின் பாலினி. சரி, அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க ஜாஸ்மின் பாலினி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இத்தாலி ஓப்பன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. அதே மாதிரி மகளிர் இரட்டையர் பிரிவிலையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா அதே தான், ஜாஸ்மின் பாலினியும் கூட ஒரு வீராங்கனை யாருன்னா சாரா எர்னி. இவங்க 2 பேரும் இணைந்து தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஜாஸ்மின் பாலினி யாரு கூட ஃபைனலில் மோதிருக்காங்க அப்படின்னா கோகோ கவுஃப், அமெரிக்கா நாட்டு வீராங்கனை. சரியா? இந்த கோகோ கவுஃப் அடிக்கடி திரும்ப நியூஸ் பேப்பரில் வரக்கூடியவங்க, அதனால இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கா வீராங்கனை ஜாஸ்மின் பாலினி, இவங்க வந்து இத்தாலி வீராங்கனை. 2 பேரும் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. அடுத்து புதிய போப் 14ஆம் லியோ அவர் வந்து பதவி ஏற்றிருக்காருங்க. சரியா? சரி, ரைட், இருக்கட்டும். இது மெயின். அதாவது நியூயார்க்கோட ப்ரூக்ளின் பாலத்தில் கப்பல் மோதி விபத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ப்ரூக்ளின் பாலம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்குது. சரியா? ரொம்ப முக்கியமானது. ப்ரூக்ளின் பாலம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரூக்ளின் பாலம். அடுத்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் கூட போதோ, 10 நிமிஷத்தை தாண்டி இருக்கட்டுங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப முக்கியமான நியூஸ். சரி, அடுத்து பாருங்கள். சுருங்கி வரும் மன்னர் வளைகுடா தீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னர் வளைகுடாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க ஃபோக்கஸ் வச்சுப்போம். ரைட், ஓகேங்க. மன்னர் வளைகுடாவில் காரியாச்சல்லி தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. அதனால் 50 கோடியில் இந்த தீவை வந்து மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. யாரோட உதவியோடனா உலக வங்கியோட உதவியோட. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உலக வங்கி இந்த மாதிரி அதாவது பொது சொத்துக்கள் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உலக வங்கி உதவியோட என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஷோர் அப்படின்ற ஒரு ஸ்கீமு கீழே தான் புனரமைக்க போறாங்க. என்ன தீவு அப்படின்னா காரியாச்சல்லி தீவு. அப்ப காரியாச்சல்லி தீவுன்றது எங்க இருக்குன்னு கேட்பாங்க, மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கு. சரியா? என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, தமிழ்நாடு ஷோர் திட்டம் மூலியமா இதை வந்து மேம்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வந்திருக்குங்க நம்ம ஸ்கூல் புக் டேட்டா. அதாவது ஆகாய கங்கை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம். சரியா? இங்க வந்து அதிகமாக மழை பெய்யறதுனால இப்போ வந்துட்டு இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்கு. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் ஷேக் ஆகியிருக்காது, கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது சார்ந்த உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டாண்ட் மூலியமாக எடுத்த வீடியோ கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.